welcome back to Didis Biology. Now we are going to see about dinoflagellate பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் க்ரைசோஃபைட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா dinoflagellate பற்றி பார்ப்போம். ஸோ dinoflagellate அது பேரில் இருக்குது, டைஃப்ளாஜெல்லேட். டூ நம்பர் ஆஃப் ஃப்ளாஜெல்லேட் இருக்கிறதுனால அது டைனோஃப்ளாஜெல்லேட்னு சொல்கிறாங்க. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைனோஸ், அதாவது இதோட பாதி வேர்டு டைனோஸ். க்ரீக்கில் இந்த டைனோஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா விர்லிங் அப்படின்னு அர்த்தம். விர்லிங் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ரொட்டேஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த ஃப்ளஜெல்லா விர்லிங் டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லேட் இருக்குது. அதாவது ஃப்ளஜெல்லா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, ரவுண்ட் ஆகிட்டே இருக்குது, சுற்றிட்டே இருக்குது. அதனால தான் இதுக்கு ரொட்டேஷ்னல் மொட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைனோஃப்ளாஜெல்லேட்டுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஒன்று இருக்குது, ரெண்டு ஃப்ளஜெல்லேட் இருக்கிறதுனால ரெண்டு ஃப்ளஜெல்லாக இருக்கிறதுனால இது டைனோஃப்ளாஜெல்லேட். இன்னொன்று டைனோஸ் அப்படின்றது க்ரீக்கில் என்ன மீனிங்னா விர்லிங் அப்படின்னா மூவ் அரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் டைனோஃப்ளாஜெல்லேட்டோட மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைனோஃப்ளாஜெல்லேட் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா பிளான்ட் அண்ட் அனிமல் லைக் ப்ரொட்டஸ்ட். ஸோ க்ரைசோஃபைட்ஸை பார்த்தா அது வந்து பிளான்ட் ப்ரொட்டஸ்ட், பிளான்ட் லைக் ப்ரொட்டஸ்ட். இது வந்து என்னென்னா போத் பிளான்ட் அண்ட் அனிமல் லைக் ப்ரொட்டஸ்ட். ஸோ போத் பிளான்ட் அண்ட் அனிமல்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட்டோட கேரக்டர் பார்த்தோம்னா செல்வாலஸ் மைண்ட் ஆஃப் செல்லுலோஸ் நான் மொட்டைல் ஆலோட்ராஃபிக்காக இருக்கணும். ஸோ அனிமல்ஸ் மொட்டைலாக இருக்கணும், செல்வாலில் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்ன, ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷனாக இருக்கும். ஸோ இது மூணுமே இதில் இருக்கா, இது எல்லாமே இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட்டில் கொஞ்சம் கேரக்டரும் அனிமல்ஸில் கொஞ்சம் கேரக்டரும் இந்த டைனோஃப்ளாஜெல்லேயே இருக்குது. அதனால தான் இது போத் பிளான்ட் அண்ட் அனிமல் லைக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் லைக் கேரக்டர் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஆட்டோட்ராஃபிக். ஸோ இது வந்து ஆட்டோட்ராஃபிக். இதுக்கிட்ட குளோரோபிளாஸ்ட் இருக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட் என்ன பிக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அண்டு சி பிக்மெண்ட்டு குளோரோபிளாஸ்ட் இருக்குது. ஸோ பிளான்ட்டு ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் இருக்குது. ஸோ ஆட்டோட்ராஃபிக்னால் தெரியும், ஃபோட்டோசிந்தட்டிக். ஸோ அனிமல் லைக் ப்ரொட்டஸ்ட் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் மொட்டைல். ஸோ மொட்டைல்னா என்ன, இடத்துக்கு மூவ் ஆகும். ஏன்னா ஃப்ளஜெல்லேட் இது நேம்லேயே இருக்குது, டைனோஃப்ளாஜெல்லேட். ஃப்ளஜெல்லேட் இருக்கிறதுனால அது மொட்டைல் ஆகுது. ஸோ அனிமல் லைக் கேரக்டர். இது ஆட்டோட்ராஃபிக் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா ஹெட்டிரோட்ராஃபிக்கும் பண்ணும். ஸோ ஹெட்டிரோட்ராஃபிக் அதே மாதிரி பிளான்ட்டில் இன்னொன்று சொல்லணும்னா செல்லுலோஸ் டைப் ஆஃப் செல்வால். ஸோ பிளான்ட்டில் என்ன கேரக்டர் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா செல்லுலோஸ் டைப் ஆஃப் செல்வால், ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஸோ குளோரோபிளாஸ்ட் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் எந்த பிக்மெண்ட்னா ஏ அண்ட் சி. அனிமல் லைக் ப்ரொட்டஸ்ட்க்கு என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ மொட்டைல், ஆல்ரெடி இட்ஸ் ஹேஸ் அ ஃப்ளஜெல்லா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஸோ இது எல்லாமே இந்த டைனோஃப்ளாஜெல்லேட் இருக்கிறதுனால இட்ஸ் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் லைக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோட்ராஃபிக் பண்ணுது, ஹெட்ரோட்ராஃபிக் பண்ணுதா அப்படின்னா ரெண்டுமே பண்ணுது. லைட் இருக்கிறப்ப ஆட்டோட்ராஃபிக்கும் லைட் இல்லாதப்போ ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் பண்ணுது. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிக்ஸோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிக்ஸோட்ராஃபிக் நியூட்ரிஷன் என்ன, போத் ஆட்டோட்ராஃபிக் பண்ணுது, ஹெட்ரோட்ராஃபிக்கும் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி மெரைன் ஹேபிடேட். நம்ம க்ரைசோஃபைட்ஸில் பார்த்தோம் மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர், சம் மெரைன் அப்படின்னு பார்த்தோம். இந்த டைனோஃப்ளாஜெல்லேட் வந்து மோஸ்ட்லி மெரைன் ஹேபிடேட், சம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இது ஃப்ரீ லிவிங் இன் மெரைன், சி, ஓஷன் எல்லாமே மெரைன் தான். ஸோ இது ஃப்ரீ லிவிங் இன் ஓஷன். ஃப்ரீ லிவிங்னா பேசிவ்லி ஃப்ளோட்டிங். ஸோ இது மோஸ்ட்லி மெரைன் ஹேபிடேட். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இது எந்தெந்த கலரில் இருக்குன்னா ரெட், ப்ளூ, க்ரீன், ப்ரௌன். ஸோ எல்லா கலர்லேயுமே இருக்குது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்கணும்னா ரெட் டைட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா டைனோஃப்ளாஜெல்லேட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டைனோஃப்ளாஜெல்லேட் அப்படிதான் ஒரு டைனோஃப்ளாஜெல்லேட். ஸோ டைனோஃப்ளாஜெல்லேட்டை பாருங்கள், இதில் என்ன எப்படி டைப் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். செல் ஸ்ட்ரக்சர் வந்து செல்வால் இஸ் மைண்ட் அப் ஆஃப் செல்லுலோஸ். செல்லுலோஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டிஃப் பிளேட்ஸால் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த
ஸ்டிஃப் பிளேட்டால் ஆன மாதிரி இருக்குது செல்லுலோஸ். ஸோ இந்த பிக்சர்லேயே தெரியுது எவ்வளோ ரிஜிட்டாக அந்த செல்வால் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னா இது 2ஆக டிவைட் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஒரு பாட்டும் இதுக்கு மேலே ஒரு பாட்டும் இது கீழே ஒரு பாட்டும் 2ஆக இருக்குது. ஸோ இது என்னென்னா எபித்திக்கா, இது என்னென்னா ஹைப்போத்திக்கா. ஸோ எபித்திக்கா ஹைப்போத்திக்கா நடுவில் ஒரு டிரான்ஸ்வர்சல். ஸோ இதில் 2 ஃப்ளஜெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 ஃப்ளஜெல்லாம் எங்கே ஒன்று தான் இருக்குது. 2 ஃப்ளஜெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃப்ளஜெல்லாம் டிரான்ஸ்வர்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னா இன்னொரு ஃப்ளஜெல்லாம். ஸோ இதை சுற்றி இருக்குது அந்த பாடியை, டைனோஃப்ளஜெல்லா பாடியை சுற்றி ஒரு ஃப்ளஜெல்லா இருக்குது டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ளஜெல்லா. இன்னொரு ஃப்ளஜெல்லா என்னென்னா லாஞ்சிடியூடினல் ஃப்ளஜெல்லா. ஸோ 2 டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லா இருக்குது. என்னென்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ளஜெல்லா பாடியை சுற்றி இருக்குது, இன்னொன்று லாஞ்சிடியூடினல் ஃப்ளஜெல்லா. இதுதான் அதோட செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா ரெட் டைட் கோனியாலக்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெட் டைட் இதில் மோஸ்ட்லி நம்ம என்ன கலர் சொன்னோம், ரெட்டு, ப்ளூ, க்ரீன், ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆனால் ஏன் ரெட் டைட்டை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா ரெட் டைட் ஒரு இந்த பிக்சரில் தெரியும் இந்த சி வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. ஏன்னா இது வந்து ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. இந்த கோனியாலக்ஸ் அப்படின்ற டைனோஃப்ளஜெல்லேட் ரேப்பிடாக மல்டிப்ளிகேஷன் ஆகி அந்த சி ஃபுல்லாக ரெட் கலரில் மாற்றி வச்சிருக்கு. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிறதுனால கீழே இருக்க அக்வாட்டிக் ஆர்கனிசம்க்கு ஃபோட்டோசிந்தசிஸ் கிடைக்காது. அதனால அது வந்து இந்த ரெட் டைட் அந்த சி ஃபார்ம் ஆகுறதுனால மெரைன் ஆர்கனிசமை கில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மெரைன் ஆர்கனிசம் சர்வே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரெட் டைட் வந்து முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா மெரைன் ஆர்கனிசமை கில் பண்ணுறதுக்கு கோனியாலக்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் கோனியாலக்ஸ். ஸோ எந்த மாதிரியான டாக்ஸிக் இது வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேவ்டாக்சின், இஸ்தியோடாக்சின், சாக்ஸோடாக்சின். ஸோ இது மாதிரி டாக்ஸிக் அப்படின்னாலே அது வந்து நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ பிரேவ்டாக்சின், இஸ்தியோடாக்சின், சாக்ஸோடாக்சின் எல்லாம் இது ரெட் டைட் கோனியாலக்ஸ் என்ன பண்ணுறது செக்ரீட் பண்ணுறதுனால கீழே இருக்க அக்வாட்டிக் ஆர்கனிசமால் வாழ முடியல, சர்வைவ் ஆக முடியல. அதனால எல்லாமே இறந்து போயிடுது. அந்த நிறையா இதிலே பார்த்துருப்போம், நிறையா மீன்லாம் மேலாக்கா செத்து கிடக்கும். ஸோ அதெல்லாம் எதனால தான் இந்த கோனியாலக்ஸ்னால தான். ஸோ இந்த மாதிரியான டாக்ஸிக் அது க்ரியேட் பண்ணுறதுனால தான் கீழே இருக்க அக்வாட்டிக் ஆர்கனிசமால் சர்வைவ் ஆக முடியல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ரெட் டைட்டை பற்றி பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பயோலூமினசென்ஸ். ஸோ பயோலூமினசென்ஸ்னாலே ஃபஸ்ட் ஞாபகம் வருது மின்மினி பூச்சி தான். ஸோ மின்மினி பூச்சியில் எப்படி அந்த லைட்டு வருதோ அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் டைனோஃப்ளஜெல்லேட்டில் இருக்க ஒரு ஆர்கனிசமுக்கும் பயோலூமினசென்ஸ் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ நாக்டிலியூக்கா. நாக்டிலியூக்கா. ஸோ அந்த பிக்சரில் தெரியும் நாக்டிலியூக்காவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது. நாக்டிலியூக்கா வந்து ஒரு ரவுண்ட் கலரில் பலூன் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதில் ஒரு டென்டக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். இதை சுற்றி ஃபுல்லாக சைட்டோபிளாசம் தான் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சைட்டோபிளாசமில் ஒன்றுமே இருக்காது. குளோரோபிளாஸ்லாம் இருக்கவே இருக்கா. ஸோ இது எப்படி பயோலூமினசென்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா இதை சுற்றி இது வந்து ஒரு சின்டிலியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்டிலியான்ஸ்குள்ளே லூசிஃபெரின் அப்படின்ற இது வந்து சின்டிலியான்ஸ். ஓகேவா. இது வந்து இதுக்குள்ள லூசிஃபெரின் அப்படின்ற புரோட்டீன் இருக்குள்ள. லூசிஃபெரின் அப்படின்ற புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீனில் எப்போ ஒரு வாட்டர் கரண்ட் உள்ளே பாஸ் ஆகுதோ அப்போ வந்து பயோலூமினசென்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பிக்சரில் தெரியும் அந்த மேன் வந்து வாட்டர் பொட்டன்ஷியலை க்ரியேட் பண்ணுறப்ப இந்த ஆர்கனல்குள்ளே வைக்கிள்குள்ளே அந்த வாட்டர் பொட்டன்ஷியல் உள்ளே போகுது. ஸோ அந்த புரோட்டான் கரண்ட்டு வந்து இந்த சின்டிலியான்குள்ளே இருக்க லூசிஃபெரின் ப்ரோட்டீனை ரியாக்ட் ஆகுறப்ப லூசிஃபெரின் ப்ரோட்டீனோட ரியாக்ட் ஆகுறப்ப பயோலூமினசென்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ லூசிஃபெரின் ப்ளஸ் புரோட்டான் பயோலூமினசென்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுக்கு நல்ல எந்த என்சைமை வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இது க்ரியேட் ஆகிறதுக்கு லூசிஃபெரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து
இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லூசிஃபெரின் ப்ளஸ் அந்த வாட்டர் பொட்டென்ஷியலில் இருக்க கரண்ட் இதோட சேர்ந்து பயோலுமினசன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ பயோலுமினசன்ஸ் அந்த ஃபுல்லாக எப்போ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்போ அந்த பயோலுமினசன்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த பிக்சரில் தெரிகிற மாதிரியே பயோலுமினசன்ஸ் நாக்டிலியூகா சின்டலியான்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த சோர் ஃபுல்லாமே அவ்வளோ பிரைட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லூசிஃபெரினால தான் இந்த பயோலுமினசன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி என்னென்னு பார்த்தோன்னா ஃபுல் டைனோஃப்ளஜெலேட்டோட கேரக்டர் நம்ம சொல்லியாச்சு, ரெட் டைட்டும் பயோலுமினசன்ஸும் சொல்லியாச்சு. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இது என்ன காஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன காஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரெட் டைட் இருக்கிறப்ப ஒரு ஹியூமன் பீயிங் வந்து போய் ஸ்விம் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் இந்த ரெட் டைட்டை சாப்பிட்ட ஷெல்ஃபிஷ் இது வந்து ஒரு டைனோஃப்ளஜெலேட் மைக்ரோ ஆர்கானிசம் யூனிசெல்லுலார். ஸோ இதை சாப்பிட்றது நிறைய ஆர்கானிசம் அக்வாட்டிக் ஆர்கானிசம் இருக்கும். ஸோ அந்த ஆர்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷெல்ஃபிஷ். ஸோ இந்த ஷெல்ஃபிஷ் வந்து இந்த கோனியோலாக்ஸை சாப்பிடுது. அப்போ இந்த கண்டாமினேட் ஆன செல்ஃபிஷை நம்ம சாப்பிட்றப்ப பேரலிட்டிக் செல்ஃபிஷ் பாய்சனிங் அப்படின்ற ஒரு டிசீஸ் நமக்கு வருது. என்ன அப்படின்னா பேரலிட்டிக் செல்ஃபிஷ் பாய்சனிங் இப்படின்ற டிசீஸ் வருது. இது ரொம்ப ஃபேட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரலிட்டிக் செல்ஃபிஷ் பாய்சனிங் எதனால் வருதுன்னா கண்டாமினேட்டட் செல்ஃபிஷை நம்ம சாப்பிட்றதுனால பேரலிட்டிக் செல்ஃபிஷ் பாய்சனிங் வருது. ஸோ இது ஒரு காஸ் யாரால் டைனோஃப்ளஜெலேட்டால். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைனோஃப்ளஜெலேட்டோ இந்த கோனியோலாக்ஸோ இல்லை நாக்டிலியூகாவோ இருக்கிற அந்த சீல நம்ம ஸ்விம் பண்ணாலோ ஏதாச்சும் பண்ணாலோ நம்மளுக்கு ஸ்கின் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அலர்ஜி க்ரியேட் பண்ணும், நம்ம ஸ்கின்னில் அலர்ஜி க்ரியேட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு காசாக சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரலிட்டிக் செல்ஃபிஷ் பாய்சனிங், இன்னொன்று அலர்ஜி. இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா மெரைன் ஆர்கானிசம் தான் இதில் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறது. ஸோ மெரைன் ஆர்கானிசமாக சர்வேவே ஆக முடியாது, ரெட் டைட் ஃபார்ம் ஆனால் சர்வேவே ஆக முடியாது. ஸோ அந்த மெரைன் ஆர்கானிசம் ஃபுல்லாத்தையுமே சாகடிக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கிட்ட டாக்ஸின் இருக்கிறதுனால தான் மெரைன் ஆர்கானிசமுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்னென்னா ரெட் டைட் கோனியோலாக்ஸ். ஸோ இதான் 3 காசு என்னென்னா பேரலிட்டிக் செல்ஃபிஷ் பாய்சனிங் நமக்கு வரக்கூடியது, அலர்ஜியும் நமக்கு வரக்கூடியது, இன்னொன்று மெரைன் ஆர்கானிசமுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயம். ஸோ டைனோஃப்ளஜெலேட் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா போத் பிளான்ட் அண்ட் அனிமல் லைக் ப்ரொட்டிஸ்ட், இன்னொன்று மோஸ்ட்லி மெரைன் ஹேபிட்டட், இன்னொன்று மிக்ஸோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஸோ மிக்ஸோட்ராஃபிக் நியூட்ரிஷன் என்ன போத் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட்டு ரெட் டைட் பயோலுமினசன்ஸ் ஜென்ரலாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.